புதுமை பெண் திட்டம் மாணவிகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. இது ஒரு புரட்சி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 12ஆம் வகுப்பு முடித்த பெண்கள் அத்துடன் படிப்பை நிறுத்தாமல் கல்லூரி சென்று தங்களுடைய உயர்கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இதுவரை 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவிகள் இதனால் பயனடைந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு முடித்த கையோடு ஏதோ வீட்டிற்கு அருகில் இருக்கும் கடைகளுக்கோ அல்லது கூலி வேலைகளுக்கோ சென்று குடும்பத்தை காப்பாற்றலாம் என்றிருந்த பெண்கள் மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதால் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இதை GER ரேஷியோ என்று கூறுவார்கள். இந்த விகிதாச்சாரமானது தற்போது அமெரிக்காவை விட தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. அதாவது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேருபவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவின் விகிதாச்சாரத்தை விட தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் மாணவிகளின் நலன்களை குறித்து அக்கறை கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த புரட்சி புதுமை பெண் திட்டம் தான். ஓங்குக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் புகழ்.